பெத்த தாயின்னு கூட பார்க்காம 10 பவுன் நகைக்காக காதலனோட சேர்ந்து மகள் செய்த கொடூரம் கன்னியாகுமரி மாவட்டத்தையே உலுக்கி சம்பவம். பணத்தாசை ஒருவரை எந்த அளவுக்கு மாத்தும்ன்றதுக்கு இதுவே ஒரு சாட்சி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை சேர்ந்தவங்க கலாவதி. இவங்க தன்னோட 2 மகள்களோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதுல இளைய மகள் தான் இந்த சுருதி. இவங்க நாகர்கோயில உள்ள ஒரு காலேஜில் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே காலேஜில் படிச்சுட்டு வந்த அபிலேஷ் என்பவருக்கு இந்த பொண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டு 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அபிலேஷுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டிருக்கு. இதனால சுருதி தன்னோட அம்மா கலாவதி மகளோட மேரேஜுக்காக சேர்த்து வச்சிருந்த நகையிலிருந்து 10 பவுன் நகையை கொண்டுட்டு போய் காதலர்கிட்ட கொடுத்திருக்காங்க. நகை காணாம போனதை கண்டுபிடிச்ச கலாவதி மகள் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. இதனால அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில அடிக்கடி சண்டையும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் சுருதியோட வீட்டுக்கு அபிலேஷ் வந்திருக்கான். அப்ப அந்த நகையை பத்தி கலாவதி கேட்டிருக்காங்க. இதுல இவங்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் அதிகமானதுனால அபிலேஷ் பக்கத்துல இருந்த உருட்டுக்கட்டையை எடுத்து கலாவதியோட மண்டையிலே பலமா அடிச்சிருக்கான். அம்மாவை அடிச்சதுக்கு மகள் துடிச்சு போயிருக்கணுமா இல்லையா? ஆனா அவ அப்படி பண்ணாம காதலனோட சேர்ந்து துப்பட்டாவல அம்மாவோட கழுத்தை 2 பேரும் சேர்ந்து நெரிச்சிருக்காங்க. அங்க கத்தி கூச்சல் போட்ட உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து கலாவதியை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதோட இவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜெயில போட்டிருக்காங்க. 10 பவுன் இன்னைக்கு 10 லட்சம் மேல. அதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்களுக்கு தானே தெரியும் வலி என்னன்னு.